ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்று தேகுறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே கேணி நீர்ப்படு சுரித்த வளை கூப்பிடுகுதே சேற்று நண்டு சேற்றில் வளை ஏற்றடைகுதே மழை தேடியொரு கோடி வானம் பாடியாடுதே. அருமையா இருக்க இந்த பாட்டோட விளக்கத்தை இப்ப தெரிஞ்சுக்கலாம். தமிழோட சிற்றிலக்கிய வகைகள்ல ஒண்ணு பள்ளு. இதுல முக்கூடர் பள்ளு அப்படிங்கிற நூல்ல வர்ற பாட்டு தான் இது. இருண்டு வர வானத்தை பார்த்து 2 பேரு பேசிக்கிற மாதிரி இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. ஒரு துள்ளலான சிந்துநடையில் அமைஞ்சிருக்க இந்த பாட்டோட அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆற்றுல நாளைக்கு வெள்ளம் வர்ற மாதிரி ஒரு அறிகுறி தெரியுதாம். மலையாள பகுதியான கேரளா இருக்கிற திசையிலையும் ஈழநாடு இருக்கிற திசையிலையும் மின்னல்கள் தெரிக்குதாம். மரத்தினுடைய கிளைகள் எல்லாம் வீசுற காத்துல சுத்தி சுத்தி ஆடிட்டு இருக்கான். கிணத்துல இருக்கிற தவளைகள் ரொம்ப சத்தமா ஒலி எழுப்புதான். சேத்துல இருக்கும் நண்டுகள் தண்ணிக்குள்ள மூழ்காம இருக்க மாதிரி அதோடைய வலைகள் எல்லாம் அடக்கிக்குதாம். இப்படி மழைய எதிர்பார்த்து இந்த மூளை வானம் பாடி ஆடுற மாதிரி அந்த இருவரும் பேசிக்கிறாங்க. இப்போ மழை வரப்போற உற்சாகம் நமக்குள்ளேயும் தொத்திக்குது இல்லையா? ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றதே குறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சோழ மின்னுதே நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே